கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் செவிமா விட்ட சேனல் மூலியமா உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். உண்மையாமே கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து வருகிறார், கர்த்தர் எங்களையும் ஆசீர்வதித்து வருகிறார் அப்படின்னு கர்த்தருக்குள்ள நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாருமே நாங்கள் நல்லா இருக்கோம். உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து இப்போ தான் நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் இருக்குதான அநேக வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் அதையும் பாருங்கள். ஷார்ட்ஸ் வீடியோஸ்லையும் நிறைய நம்ம வந்து சத்தியங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம். லைவ் ப்ரேயரும் நம்மளுடைய சேனலில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி இருக்கும். தடை இல்லாமல் எப்படி ஆண்டவருடைய சத்தத்தை வந்து நான் கேட்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்ம யோசிப்போம். ஆண்டவருடைய சத்தத்தை ஒரு தடையே இல்லாமல் நான் வந்து கேட்கணும் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே ஒரு ஆசையாக இருக்கும். ஏன்னா எந்த இடத்துலையும் பிரேக் இல்லாமல் ஆண்டவர் சத்தத்தை கேட்டால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது 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 அந்த அந்த மாதிரி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 3 வழிகள் நம்ம பார்ப்போம். முதலாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவருடைய சத்தத்தை தடை இல்லாமல் கேட்க அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி சொல்ல, ஆண்டவர் நம்ம இடம் எப்படி எந்த வழியில பேசுகிறார், வே ஆஃப் கம்யூனிகேஷன். ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு விதத்துல பேசுவார். 90% ஆண்டவர் வேதத்தின் மூலியமா பேசுவார். இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். இதையும் தாண்டி தத்துரூபமா ஆண்டவருடைய சத்தத்தை வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதான நமக்கு ஆண்டவர் வந்து நம்ம ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதத்துல வந்து பேசுவார். ஒரு சில பேருக்கு ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமா பேசுவார், ஒரு சில பேர் தரிசனத்தின் மூலமா பேசுவார், ஒரு சில பேருக்கு ஆவியானவர் அந்த சத்தத்தை காதுகள்ல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக ஆண்டவர் பேசுவார். இந்த மாதிரி நிறைய வகையான இது இருக்கு. ஆண்டவர் அடிக்கடி உங்களுக்கு வந்து ஆண்டவருடைய சத்தத்தை இதுவரைக்கும் நீங்க இனிமே கூட இதுவரைக்கும் ஆண்டவர் உங்ககிட்ட எந்த ஒரு மூலியமா எது மூலியமா வேதத்தை தாண்டி உங்ககிட்ட வேற என்ன இது மூலியமா ஆண்டவர் உங்ககிட்ட அடிக்கடி பேசியிருக்கார் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிங்க. அந்த இதை கண்டுபிடிச்சீங்கன்னா மட்டும்தான் அது மூலியமா நம்ம வந்து ஆண்டவர் சத்தத்தை வந்து நம்ம ஈஸியா கேட்கறதுக்கு நமக்கு பிரயோஜனமா இருக்கும். இப்போ வந்து ஆண்டவர் வந்து என்கிட்டலாம் வந்து ரொம்ப பார்த்தோம் அப்படின்னா தரிசனத்தின் மூலியமா பேசுவார். நிறைய நேரத்துல ஆண்டவர் தரிசனம் தருவார். ஜெபத்துல இருக்கும்போதும் நார்மலாக இருக்கும்போது ஒரு சில நேரம் வந்து ஆண்டவர் வந்து ஃப்ளாஷாக வந்து தரிசனம் தருவார். அந்த மாதிரி தரிசனம் தரும்போது ஆண்டவர் வந்து இது மூலியமா என்கிட்ட பேசிக்காருன்னு சொல்லிட்டு நான் அறிஞ்சுக்கிட்டேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ என் ஹஸ்பண்டை பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு விதமாக இருக்கும். இப்போ எங்கள் அக்காவை பார்த்து எடுத்துட்டா அவங்களுக்கு வந்து நிறைய சொப்பனத்தின் மூலியமா ஆண்டவர் பேசுவார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு இது மூலியமா ஆண்டவர் வந்து பேசுவார். ஸோ அதை வந்து நம்ம என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இது கொஞ்சம் ரிஸ்கானது தான். ஆனாலும் தடையில்லாமல் ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும் அப்படின்னா ஆண்டவர் நம்ம கிட்ட எந்த வகையில ஆண்டவர் அதிகமா பேசுறார் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். நீங்க டைம் எடுத்து வேணா பாருங்க. நிச்சயமா இது டைம் எடுக்க தான் செய்யும். பட் நீங்க கண்டுபிடிங்க ஆண்டவர் எந்த விதத்துல. அதுக்காக இந்த ஒரு விதத்துல மட்டும் தான் கடைசி வரைக்கும் ஆண்டவர் என்கிட்ட பேசுவார் அப்படிங்கிறது கிடையாது. பட் அடிக்கடி உங்ககிட்ட ஆண்டவர் எந்த விதத்துல பேசுறாரு அப்படிங்கிறத நம்ம உதாரணத்துக்கு நம்மளே ஒரு சில பேர் நம்ம பார்த்துருப்போம். நம்ம சாதாரண மனிதர்களே பாருங்களேன். ஒரு சில பேர் ஃபோன் கால் பண்ணி பேசுறதுக்கு ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு மெசேஜ் பண்றதுக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு டைப் பண்றது பிடிக்கும், ஒரு சில பேருக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறது பிடிக்கும். இந்த மாதிரி பல கேட்டகரிஸ் வந்து நம்ம சாதாரண மக்கள்லயே ஒரு சில பேர் இருப்பாங்க. இவங்ககிட்ட இந்தந்த ரூபத்துல நம்ம பேசணும் அப்படின்னு ஒரு சில பேர் வருவாங்க. அதே மாதிரி ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன வகையில பேச வராரு, எதுல ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு சில பேருக்கு புரியுற மாதிரி ஆண்டவர் வந்து ஒரு சில பேர் சத்தத்துல சொன்னா கீழ்ப்படுகிறார். ஒரு சில பேருக்கு புரியும், ஒரு சில பேருக்கு விஷன் மாதிரி காமிச்சா மட்டும்தான் இவங்களுக்கு புரியும்னு ஆண்டவர் வந்து அந்த மாதிரி கூட நமக்கு சொல்லுவாரு. அதுக்காக நீங்க வந்து இப்போ எனக்கு கேட்கலாம், சிஸ்டர் உங்களுக்கு வந்து விஷன்ல தான் ஆண்டவர் தரிசனத்துல தான் பேசுறாருன்னா உங்ககிட்ட சொப்பனத்திலேயோ சத்தத்திலேயோ பேச மாட்டாராங்கிறது நீங்க வந்து கேட்கலாம். அப்படிலாம் பேச மாட்டாரா? கண்டிப்பா பேசுவார். அது வந்து எப்பயாச்சும் ஒரு டைம் நான் அந்த சவுண்டோ இல்லைன்னா சொப்பனங்களோ நான் வந்து பார்ப்பேன். ஆனா நான் அநேக நேரம் ஆண்டவர் என்னுடன் பேசக்கூடியதான் அந்த இதை நான் அறிந்து கொண்டது தரிசனத்தின் மூலயமா தான். ஆண்டவர் அநேக தரிசனம் மூலயமா ஆண்டவர் நடத்தியிருக்காரு. அநேக தரிசனங்களும் நிறைவேறிருக்கு. ஆண்டவர் சொல்லியிருக்கான தரிசனங்கள் அநேக நிறைவேறி இருக்கு. உண்மையாலுமே நீங்களும் உங்களுடைய வே ஆஃப் கம்யூனிகேஷன் இது வந்து ஒத்த ஒத்த சைடு கம்யூனிகேஷன் கிடையாது. ஒன் வே ஆஃப் கம்யூனிகேஷன் கிடையாது. இது வந்து 2 வே ஆஃப் கம்யூனிகேஷன். நீங்க ஒன்று சொல்றீங்க, ஆண்டவர் அதுக்கு ரிப்ளை சொல்றாரு. ஆனா அவர் எந்த ரூபத்துல எப்படி நம்ம கிட்ட பேசுறாருங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க ஒவ்வொரு நேரமும் நீங்க ஜோம் பண்ணி முடிச்சுட்டு ஆண்டவரே நீங்க என்கிட்ட பேசுங்க, நீங்க எந்த ரூபத்தினால பேசுங்க, நான் அவன்கிட்ட கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை நீங்க கண்டுபிடிங்க. உண்மையாலுமே அது வந்து பிரயோஜனமா இருக்கும். தடையில்லாமல் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க இது வந்து பிரயோஜனமா இருக்கும். 2வது பார்த்தோம் அப்படின்னா
எப்பயுமே வந்து நம்ம வந்து ஆண்டவருடைய சத்தத்தை தடையில்லாமல் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னா எப்பயுமே வந்து நம்ம ஆக்டிவாக இருக்கணும். எப்படின்னா ஆண்டவரோடையும் நம்ம ஆக்டிவாக இருக்கணும். இன்னொன்று ஒன்று, எப்பயுமே நம்மளை வந்து எப்படி சொல்ல ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம ஃபோன் கால்லாம் நம்ம அடிக்கடி பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு ரீசார்ஜ் முடிய போகுது அப்படின்னா ஒரு சில பேர் அங்கே வந்து டிஃபால்ட்டான வாய்ஸ் வரும், பார்த்துருக்கீங்க, கேட்டிருக்கீங்களா? தடையில்லாமல் சேவையை பெற உடனே ரீசார்ஜ் செய்யணும். அப்பனா என்ன? நீங்க இன்னொருத்தவங்க கிட்ட நீங்க பேசுற அந்த கம்யூனிகேஷன் வந்து எந்த ஒரு பிரேக்குமே இல்லாம, நீங்க இனிமேவும் அந்த சேவைய நீங்க தொடரணும் அப்டின்னா, என்ன பண்ணணும் அப்டின்னா, ரீசார்ஜ் பண்ணணும். பொதுவா ரீசார்ஜ் பண்ணோம்னா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? இந்த ஃபோனுக்கு வந்து இப்ப ரீசார்ஜ் பண்ணணும் அப்டின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்குன்னு ஒரு மணி செலவு பண்ணுவோம். டைம் எடுத்து நம்ம வந்து இது பண்ணுவோம். மணி தான் ஃபர்ஸ்ட்டு செலவு பண்ணுவோம். ரீசார்ஜ் பண்ணா நம்ம ஃபர்ஸ்ட்டு மணி செலவு பண்ணுவோம். அதுக்கடுத்து பண்ணதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களுடைய சத்தத்த கேட்கறக்காக டைமும் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இது 2 காரியமும் பண்ணுவோம். இப்ப அதே நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு வரோம். அப்ப ஆண்டவர் சமூகத்துல எப்படிடா தடையில்லாமல் இதே விதானம் தான். தடையில்லாமல் ஆண்டவருடைய சேவையை பெற நம்மள வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்துல நம்ம வந்து உலகத்துல நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் இங்க வந்து ஆண்டவர் சமூகத்துல அதிக நேரம் நம்ம வந்து காத்திருக்கணும். ஸோ நெறைய டைம் வந்து ஆண்டவருக்கு வந்து குடுக்கணும். எப்படி சொல்லலாம், நீங்க எல்லாம் 24 மணி நேரம் இருக்கு. நான் இப்ப 10 மணி நேரம், 12 மணி நேரம் உழைக்கிறேன். நான் ஒரு 8 மணி நேரம் தூங்குறேன். எனக்கு மீதி இருக்க கொஞ்ச நேரத்தில நான் என் வீட்டுக்காரங்கள பார்க்குறேன். நான் இந்த நேரத்தில நான் எப்படி ஆண்டவர்கிட்ட நான் வந்து இது பண்ணேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அதுக்காக நீங்க உட்காந்து 24 மணி நேரமும் நீங்க உட்காந்து ஆண்டவர் சமூகத்தில தனி ஒரு அறையில போய் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. எப்பயுமே நீங்க அப்படி ஜெபம் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா நீங்க என்ன வேலை செய்தாலும் அந்த இடத்துல ஆண்டவரை இன்வால்வ் பண்ணிக்கோங்க. ஆண்டவர்கிட்ட இப்ப கிச்சன்ல நீங்க ஒரு வேலை பார்த்தாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு முறையீடு பண்ணிட்டே இருங்க. இப்ப நீங்க வொர்க்குக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு முறையீடு பண்ணிட்டே இருங்க. இப்ப வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் நேரம் ஃப்ரீ டைம் கிடைக்குது. இப்ப லஞ்ச் டைமோ இந்த மாதிரி ஏதோ ஃப்ரீ டைம் கிடைக்குதுன்னா, அந்த மாதிரி அப்படிதான் நம்ம ஆண்டவர்கிட்ட எப்பயுமே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்டிவா டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும். இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா இன்னைக்கு நிறைய பேர் தவறா போயிடும். ஆண்டவர் சமூகத்திலே 12 மணி நேரம் உட்காரணும். அப்படி கிடையாது. அதான் நான் சொல்ல வரல. அப்படி செஞ்சோம்னா நம்ம உழைக்கவும் முடியாது, நம்ம குடும்பத்தை காப்பாற்றவும் முடியாது. அத சொல்ல வரல. ஆனா நம்ம என்ன வேலை செய்தாலும் அந்த இடத்துல ஆண்டவரை நம்ம உள்ள எடுத்து, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவரை துதித்து, அவர்கிட்ட ஒரு முறையீடு பண்ணிட்டே இருக்கும்போது, அவங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள இருக்க கனெக்ஷன் வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா, நமக்கும் ஆண்டவருக்குள்ள அந்த துண்டிப்பு, அந்த சேவைய வந்து நம்ம தொடர்ந்து பெறணும் அப்படின்னா, நம்ம ஆக்டிவா இருக்கணும். நம்ம ரீசார்ஜ் பண்ணா மட்டும் தான் நம்மளுடைய ஃபோன் கால்ஸ் நமக்கு வந்து ஆக்டிவ்ல இருக்கும். இல்ல அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து இன்கமிங் வரும். கொஞ்ச நாள் கழித்து அந்த இன்கமிங்குமே கட் பண்ணி விட்டுருவாங்க. நீங்க எல்லாரும் ஃபோன்ல பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நான் சொல்றேன். அதே மாதிரி தான். கொஞ்ச நாள் வேணா நம்ம வந்து அவுட் கோயிங் போலாட்னாலும் ஆண்டவர் சத்தம் கொஞ்ச நாள் வேணா இதா இருக்கலாம். ஆனா, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து நம்ம நேரத்த ஸ்பெண்ட் பண்ணாம விட்டுட்டோம்னா, நம்ம சொல்றதும் அவருக்கு போகாது. அவர் சொல்றதும் நமக்கு வந்து வராது. ஸோ, இதனால நம்மளுடைய இந்த சேவைகளை நம்ம தொடர்ந்து பெறணும் அப்படின்னா, நம்ம எப்பயுமே ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து நேரத்தை வந்து நம்ம செலவழிக்கணும். நேரத்தை அவர் சமூகத்துல உட்கார்ந்து நம்ம நேரத்தை செலவழிக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும். எப்பேற்பட்ட வேலை செய்தாலும் அந்த இடத்துலயும் ஆண்டவரை இன்வால்வ் பண்ணி, அந்த இடத்துலயும் ஜெபத்தோட எப்பயுமே அவர்கிட்ட பேசிட்டே இருக்கிற மாரி அந்த ஒரு தொடர்புல இருக்கணும். 3வது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாவே வந்து இந்த தடை இல்லாமல் இந்த இத பெறணும் அப்படின்னா, சிக்னல் இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்து போணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம ஃபோன்லயே எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம என்னதான் ரீசார்ஜ் பண்ணி வச்சாலும், என்னதான் இது பண்ணாலும், அ நம்ம கையில ஃபோனே இருந்தாலும் சரி, அந்த இடத்துல சிக்னல் இருக்கணும். சிக்னல் இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம வந்து போணும். அப்படின்னா என்ன? சிக்னல்னா என்ன? நம்ம வந்து ஒரு ஒரு கனெக்ஷன். இங்க இருந்து ஆண்டவருக்கும் நமக்கும் வந்து ஒரு டீசென்ட் கனெக்ஷன் வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு சில நேரம் நம்ம வந்து எப்படி சொல்ல, நம்ம ரீசார்ஜே பண்ணி வச்சிருந்தாலும், நமக்கும் சம்மந்தப்பட்ட இன்னொரு ஒரு நபருக்கும் நமக்கு வந்து தொடர்பே இல்லன்னு வைங்களேன், அந்த இடத்துல நம்ம ரீசார்ஜ் பண்ணி வச்சிருந்தாலும் வேஸ்ட் தான். ஸோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணோம், ஆண்டவர் இருக்கிற இடத்துல, இல்லைன்னா ஆண்டவருடைய சமூகத்துல சிக்னல் கிடைக்கிற இடம் அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகம் பிரசன்னத்துல நம்ம வந்து இருக்கணும். சிக்னல் கிடைக்கிற இடம்னா ஜெபத்துல இருக்கணும். முக்கியமா ஜெபத்துல இருக்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்னல் கிடைக்கிற இடம் அப்படின்னா ஜெபத்துல இருக்கணும். ஜெபத்துல இருக்கும்போது ஆண்டவருடைய சத்தத்தை தடையில்லாமல் நம்ம கேட்கலாம். ஜெபத்துல இருக்கும்போதே தரிசனத்தையும் அநேக நேரம் ஜெபத்துல இருக்கும்போது தான் தரிசனம் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கார். ஸோ ஜெபத்துல இருக்கும்போது ஆண்டவருடைய தரிசனத்தை நம்ம வாங்கிக்கலாம். ஆடிபிளா எப்படி சொல்லலாம், ஆண்டவர் வந்து தத்ரூவமா பேசுறான், ஆவியானவர் பேசுற அந்த சவுண்டை நம்ம காது வழியா நம்ம கேட்கலாம். நீங்க ஜெபம் பண்ணி நீங்க படுக்கும்போது சொப்பனத்தின் மூலியமா கூட ஆண்டவர் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஜெபமே இல்லாமல் நம்ம வந்து அந்த ஒரு ஆண்டவர்ட்ட இருந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னா அது வந்து முடியாத காரியம். ஸோ நம்ம இப்போ வந்து
ஒரு 3 விஷயம் பார்த்தோம். முதலாவது, ஆண்டவர் நம்மகிட்ட எந்த ரூபத்துல பேசுறார், அதிகமா எந்த ரூபத்துல பேசுறாருங்கிறத தனிப்பட்ட ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரூபத்துல பேசுவார். ஸோ அதை ஃபர்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். 2வது பார்த்தோம் அப்படின்னா, எப்பயுமே நம்ம ரீசார்ஜ் பண்ணி வச்சு நம்மளை எப்பயுமே ஆக்டிவாக வச்சுருக்கணும். அப்படின்னா என்ன? ஆண்டவர் சமூகத்தில் ஒரு 24 மணி நேரத்துலையும் முடிந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. எப்படி சொல்ல, என்ன வேலையை செய்தாலும் அவருக்குன்னு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண. நம்ம ரீசார்ஜ் பண்ணால் நம்ம பணம் செலவழிக்கிறோம், அப்படி தானே? செலவழிச்சா மட்டும்தான் நம்ம இன்னொருத்தவங்க பேசுகிறத நம்ம கேட்க முடியும். நேரத்தையும் பணத்தையும் நம்ம செலவழிக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம கிடைக்கிற நேரங்களை நம்ம செலவழிக்கும் போது மட்டும்தான் அவருடைய சத்தத்தை, அவருடைய சேவை சொல்லணும். உதாரணத்துக்கு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, தடையில்லா சேவை பெற உடனே ரீசார்ஜ் செய்யணும். அதே மாதிரி தடையில்லாம ஆண்டவருடைய சத்தத்தை பெற நம்மளும் அதிக நேரம் ஆண்டவர் சமூகத்துல ஸ்பெண்ட் பண்ண நம்ம பழகிக்கணும். 3வது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சிக்னல் இருக்கிற இடத்துக்கு போகணும். சிக்னல் இருக்கிற இடம் அப்படின்னா, இப்போ ஃபோன்லனா இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கம்பெனிக்காரன் அவன் ஒவ்வொருத்தவங்க சிக்னல் வச்சிருப்பான். நம்ம அந்த சிக்னலை தாண்டி இப்போ ஏர்டெல் அப்படின்னா, அந்த ஏர்டெல் சிக்னல்ல டவர் இல்லாத இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா நமக்கு சிக்னல் கிடைக்காது. ஸோ அப்போ நமக்கு எல்லா கனெக்ஷன்ஸுமே துண்டிக்கப்பட்டிருக்கும். ரீசார்ஜே நம்ம பண்ணியிருந்தாலும். அப்படின்னா என்ன? நமக்கு ஜெபத்துல நம்மளுடைய ஆவிக்குரிய ரீதியில சிக்னல் அப்படின்னா என்ன? நமக்கு ஜெபம். சிக்னல் இருக்க இடத்துக்கு போகணும்னா ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணும். ஆண்டவருடைய சமூகம்னா நம்ம ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட நம்ம தரித்திருக்கும் போது, வேத வாசிப்புல நம்ம ஆண்டவர்கிட்ட தரித்திருக்கும் போது, நிச்சயமா தடையில்லாமல் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க நம்மளால முடியும். உண்மையாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த 3 வழிகளை இனி ஒரு நாட்கள்ல நீங்க செயல்படுத்தி பாருங்க. நிச்சயமாய் தடையில்லாமல் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க உங்களுக்கு அது பிரோஜனமா இருக்கும். சத்தியம் அநேகருக்கு நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வழிகள் இப்போ புதுசா ரசிக்கப்பட்டவர்களுக்கு இந்த வழிகள் கூட எப்படி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னு கூட தெரியாம இருக்கலாம். அவங்களுக்கு இது பிரோஜனமா இருக்கும். தொடர்ந்து ஜெமிமா விக்டர் சேனல்ல இருக்க வீடியோஸ் நீங்க பாருங்க. நிச்சயமா அது உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.